பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் கதைகள்ல முதல் கதையா இருக்கிறது காளி தேவியிடம் பெற்ற வரம். அந்த கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சமயம் தெனாலி கிராமத்துக்கு துறவி ஒருவர் வந்தார். அவ்வூர் மக்கள் அனைவரும் அவரை வணங்கி ஆசி பெற்றனர். துறவியிடம் ஆசி பெற்றதனால் தான் நாம் இன்பமாக வாழ்கிறோம் என்று எண்ணிய மக்கள் அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்த தெனாலிராமன் துறவியிடம் சென்று தங்கள் ஆசியினால் தான் மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ்கிறார்களா, அவரவர் உழைப்பின் மூலம் இன்பமாக வாழவில்லையா என்று கேட்டார். தெனாலிராமன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த இந்த கதை பேர் என்னன்னா காளி தேவியிடம் பெற்ற வரம். ஒரு சமயம் தெனாலி கிராமத்துல துறவி ஒருத்தவரை பார்க்கிறாரு. துறவி துறவி ஒருத்தர் வந்ததை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து வணங்குறாங்க. வணங்கின உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே அதை போய் துறவி கிட்ட கேக்குறாரு. உங்களாலதான் மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்களா, அவங்களோட உழைப்புனால இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கேக்குறாரு. அதை கேட்ட துறவி, தம்பி, உன்னிடம் உள்ள அறிவிற்கு நீ எந்த காளி தேவியிடம்தான் வரம் பெற்று ஆசி பெற வேண்டும். எனவே நான் காளி தேவியிடம் வரம் பெறத்தக்க மந்திரம் ஒன்றை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று கூறிவிட்டு அதை சொல்லியும் கொடுத்தார். அதை கேட்ட தெனாலிராமன் காளி தேவியின் கோவிலுக்கு சென்று தேவியின் தரிசனத்தை காண தவம் இருந்தார். இந்த துறவி தெனாலிராமன் கிட்ட காளி தேவியோட சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுடைய மந்திரத்தை சொன்னோடனே இவர் காளி தேவி கோவிலுக்கே போய் தெனாலிராமன் தரிசனம் பண்றாரு. அங்க போய் தவமா இருக்காரு, இந்த காளி தேவிய பார்க்கணும். தெனாலியின் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த காளி தேவி அவன் முன் தோன்றினாள். அப்போது காளி தேவியின் 10 தலைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதில் பலமாக சிரித்தான் தெனாலிராமன். அவனுடைய சிரிப்பை பார்த்த காளி தேவி, ஏன் என் 10 தலைகளை பார்த்து அனைவரும் அஞ்சுவர், ஆனால் நீ சிரிக்கிறாயே என்று கேட்டாள். எல்லாருமே என்னோட 10 தலையை பார்த்து பயப்படுவாங்க, நீ எப்படி சிரிக்கிறேன்னு சொல்லி தெனாலிராமனை பார்த்து காளி தேவி கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? அதற்கு தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் ஒரு மூக்கை வைத்துள்ள நானே மிகவும் சிரமப்படுவேன். ஆனால் உனக்கோ 10 மூக்குகள் உள்ளதை எண்ணியே நான் சிரித்தேன் என்றான். இதை கேட்ட காளிதேவியும் சிரித்து விட்டாள். அதாவது, எனக்கு ஒரு மூக்கு தான் இருக்கு, சளி வந்துச்சுன்னா நான் ரொம்ப சிரமப்படுவேன், ஆனா உனக்கு 10 மூக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே காளி தேவியே இவர் சொன்னதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பின்னர், மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு, தருகிறேன் என்றாள். தாயே, நான் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவதற்கேற்ற வரங்களை எனக்கு அளியுங்கள் என்றான். தெனாலிராமன் என்ன சொல்றாராம், அதனால என்னோட அறிவுலையும் அதுக்கப்புறம் நான் செல்வத்திலையும் சிறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட காளி தேவி, மகனே, எனது கைகளில் 2 கிண்ணங்கள் உள்ளன. அதில் ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பாலும் இன்னொன்றில் அறிவுக்கான பாலும் உள்ளது. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து குடிக்க வேண்டும் என்று கூறினாள். இவர் செல்வமும் அறிவும் கேட்டார் இல்லையா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, காளி தேவி, என் கையில 2 கிண்ணத்துலயும் ஒண்ணுத்துல செல்வத்தோட பால் இருக்கு, இன்னொன்னுத்துல அறிவோட பால் இருக்கு. உனக்கு எந்த பால் வேணுமோ நீதான் தேர்ந்தெடுத்து குடிக்கணும்னு சொல்றாங்க. தெனாலிராமன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 கிண்ணங்களில் உள்ள பாலை வாங்கி ஒரே கிண்ணத்தில் ஊற்றிவிட்டு அதை மடக் மடக் என குடித்தான். இதை பார்த்த காளி தேவி ஆச்சரியமடைந்து, மகனே, ஏதேனும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்க கூறினேன் என்றாள். தெனாலிராமன் உடனே என்ன பண்ணிட்டாரு, புத்திசாலித்தனமா 2 பாலையும் ஒரே கிண்ணத்துல ஊத்தி அவர் குடிச்சிட்டாரு. ஆனா காளி தேவி என்ன சொன்னாங்கன்னா, 2 பால்ல ஒரு பாலை தான் நீங்க தேர்ந்தெடுத்து குடிக்கணும்னு சொன்னாங்க. உடனே காளி தேவி கேக்குறாங்க, நான் சொன்னது ஒரு பால் தானே குடிக்க சொன்னேன். அதுக்கு தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? அதற்கு தெனாலிராமன், ஆமாம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடித்தேன் என்றான். உடனே காளி தேவி, ஏன் 2 கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாக கலந்தாய் என்று கேட்டாள். 2 கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்று தாங்கள் கூறவில்லையே என்றான் தெனாலிராமன். தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 கிண்ணத்துல இருக்க பாலை ஒன்னா கலக்க கூடாது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு தெனாலிராமன் கேட்கிறாரு. அதை கேட்ட காளி தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன், மகனே, என்னையே ஏமாற்றிய உன் அறிவை எண்ணி நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். நீ உனது அறிவினால் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று
விக் விகட கவியாக விளங்குவாய் என ஆசி வழங்கிவிட்டு காளிதேவி மறைந்தாள். இதனால காளிதேவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட எதிர்காலத்துல பெரிய புத்திசாலியாவும், நல்ல அற்புதமானவரா ஒரு விகட கவியாவும் விளங்குவீங்கன்னு சொல்றாங்க. ஓகே குட்டீஸ். இன்னைக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த யூடியூப் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.